இருந்தாலும் பெற்றெடுத்த என் தந்தையார் யார் தெரியுமா? யாருங்க? கண்ணம்மா. அம்மா மேல கை வைக்காத பிள்ளை, நானா சாமி பிடிச்சுவேன். என்ன சொல்ற? நான்லாம் பொட்ட பிள்ளைங்க மேல கை வச்சா சாமி வந்து ஆடு ஆடுன்னு ஆடிடுவேன். மறுபடியும் அடக்கவே முடியாது. இந்த தரணியை பெற்றெடுத்த தந்தையாரோ கரீம்பாய். கரீம்பாய்? ஆமா. யாரும் ஊர்மிளா என்று வைக்கலாம். ஓ, கரீம்பாய்க்கும் ஊர்மிளாவுக்கும் அள்ளி செல்லமாக இந்த தரணி தேவி நம் மகளாக பிறந்திருந்தாலும் காலாகாலத்தின்றி எனக்கு காய்ப்புச்சடி ஓடுற ஒடியார அங்க போய் ஓரமா போய் கல் எடுத்தாச்சும் தொடச்சிக்கிட்டு வந்துடலாம். இது ஆய் போயிடுச்சு. நீ எனக்கு கண்ண ஆள பண்ணிட்டாங்க. நீ ஓ, உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. அப்பா எவ்வள உன்னை போட்டவன் யாரு? எதுவுமே போடலையோ இருந்தாலும் கண்ணு இந்த தரணதேவி கல்யாணம் செய்து யார் தெரியுமா? யாருமா? எங்க வீட்டுக்காரன் நினைச்சிட்டா போதும் என் தொப்புடு கீழே உருகிட்டே இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு அழகு வாய்த்தவர். அவ்வளவு அழகு எனக்கு வாய்ச்ச புருஷனாக யாருக்குமே இங்க வாய்க்கல. ஓ, உனக்கு அப்பேற்பட்ட புருஷன். சரி சரி. இந்த ராமரெட்டிப்பட்டியில என் புருஷனை பார்த்து இவளுக்கு மட்டும் இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த புருஷன் இருக்கான்னு சொல்லி அப்படியே பொறாமப்படுவாங்க. என்ன ஒருவேளை என்னோட அழகா இருப்பானா? பக்கத்துல வா. என் வீட்டுக்காரர் யாரு தெரியுமா? கண்ணம்மா.
இந்த தரணி தேவி கல்யாணம் சொல்லி யார் தெரியுமா? யாருமா? நகரி தேசத்தை பொற்பினமாக ஆண்டு வரக்கூடிய ஜகத்தோடு பரிமாலம் செய்து வரக்கூடிய யாரு? யாரு? அப்துல் காதர். அப்துல் காதர். அவரு பொண்டாட்டியாமா நீங்க? அண்ணவரை கல்யாணம் செய்து அள்ளி செல்லமாக ஒரே ஒரு மகளை பெற்றெடுத்து ஒரு குட்டி தான் போட்டிருக்கிற நங்கை மாதா என்று சொல்லக்கூடிய மகளை பெற்றெடுத்து சரி சீரும் சிறப்போடு இந்த நகர தேசத்திலே வாழ்ந்து வந்தாலும் சரி நாங்களோ துளக்க சேர்ந்தவர்கள். ஓ நீங்களா துளக்க முடு. சரிம்மா. அப்படி இருந்தாலும் இன்று தினத்திலே ஓடோடி வந்தாயே என்னடி காரணம்? ஓ அம்மா என்னன்னு தெரியல, உங்க வீட்டுக்காரரு ஒன்னு அவசரமா கூட்டிட்டு வர சொல்றீங்க. போய் பார்க்கலாம். புறப்பட்டு போலாம். எப்படி நம்மள புண்டாட்டி கும்பராண்டா ஒரு கட்ட கூடி கற்புரே தீபமதி கரங்களால் தானம் ஏந்தி நல்லா இருக்குது தன்னை காண கும்பிடு இந்த நகரி ஜென்மையாலோ பொன்னான திருப்படி பாதங்களுக்கு மனைவியாகப்பட்ட தரணி தேவி ஆகப்பட்டவள் மல்லிகை முல்லிகை மாதாம் கொண்டு வந்து மாண்டா இன்னைக்கு கொஞ்சம் பொருடி கண்ணு சொல்லி அடியா வாழ்வாயும்
மாதாவினுடைய அருளாலே இந்த நகரி தேசத்திலே நம்மள 2 பேரும் நம்மள புண்ணோடு நம்மள சந்தோஷமா இருக்கலாம். ஆகட்டும் சுவாமி. அப்படி வாயால நன்றாக இருப்பாய் என்று சொல்லி விட்டா அரே நல்லா இருக்கும், நல்லா இருக்குது. ஆகட்டும். எப்படி எங்க வீட்டுக்காரர் எப்படி உங்க வீட்டுக்காரருக்கு நல்லா சொம்பு போடுவி அடிக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குதுங்கிறாரு. உன் கண்ணு இருக்கிற வரிச்சே குதிக்கி நம்மள புண்டாட்டிக்கிட்டே போய் என்ன பண்ணுது? இல்லைங்க, நீங்களே சொம்பு போடுங்க, நான் வரமாட்டேன். தேவி என்னங்க அப்படி இருந்தாலும் நம்மள புண்ணு எங்கடி? நான் முடிப்புண்டா நம்மள புண்ணு எங்க போச்சு? திறந்து விட்டு பாருங்க தெரியும். நம்மள புண்ணு அள்ள திருவந்தி மலைக்கு போயிடுச்சு. திருவந்தி மலையில அல்லாத தொழுகிறதுக்காக போயிருக்கிறார். அல்ல கும்பிட போயிருக்குது. ஏங்க நம்ம பிள்ளை என் வயித்துல பிறந்த முன்னாடி திரும்ப ஏங்க சொல்லு சொல்லு. முன்னாடி திரும்ப வச்சு சொல்றி இருந்தாலும் அனுகிரம் எது உடனே திருவந்தி மலைக்கு பூஜை பண்ண போயிருக்குது. பூஜை பண்ணதற்காக போயிருக்கிறார். அல்லா கும்பிட போயிருக்குது. அல்லாஹ் கூப்பிடுறதுக்காக போயிருக்கிறான். சரி, எங்க சித்தப்பா மக கரிமு சுல்தான் எங்கே? கரிமு எங்க? கரிமு எங்க? எங்கே இருப்பாரு? கரிமு உள்ளார இருக்குது. உள்ளார இருக்குது. அந்த கரிம சீக்கிரம் கரிமு சுல்தான் நம்மளே புண்ணுக்கும் அடுத்த வாரம் எங்க சித்தப்பா மக கரீமுக்கும் கல்யாணம் நிக்கா பண்ணி வைக்குது. கல்யாணம் பண்ணுது யாருக்கு? ஆகட்டும். யாருக்கு? எங்க சித்தப்பா மகனுக்கு நம்மளே புண்ணே கொடுக்குது. எப்படி எங்க வீட்டுக்காரர்? உங்க வீட்டுக்காரர் எல்லாம் சூப்பரு. ஆமா, இவரு உங்க அண்ணனா சித்தப்பனா பெரியப்பனா? ஏய் நீ வீட்டுக்காரர். உங்க வீட்டுக்காரர் தாமா. உங்க பிள்ளையவே சித்தப்பா அவனுக்கு கொடுக்குறீங்க. அப்படிதான் கொடுக்குது. சரிங்க, நம்மளே சித்தப்பா மகனுக்கு நம்மளே பெரியப்பா மகனுக்கு கொடுக்கும். நம்மளே சாதி. சரி, உங்க சாதியில அம்மாவையே கட்டிக்கு போ. அரே தண்ணி ஜாவி என்னங்க போய் எங்க சித்தப்பா மகனை கூட்டிட்டு வா. மாப்பிள்ளை பையனை உடனடியாக கூட்டிட்டு வரீங்க. மாப்பிள்ளை பேரு என்ன? கரிமு. கரீமு. கரிமு சுல்தான். கரீமு சுல்தான். கரிமு கூட்டிட்டு வா. கேளுங்க சபையார்களே, இப்படியாகத்தானே ஓடிக்கள் மற்ற விஷயம் பின்னால்